கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான பிரைஸ் டிவி நேயர்களே, உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெப குறிப்புக்கு வாழ்த்தி, இந்த ஜெப நேரத்துக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவாராக. ஜெபத்தில் இணைந்திருக்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபத்தில் ஒருவரமாக இணைந்து ஜெபிக்க இயேசு நாமத்தில் நாங்களை கேட்டுக்கொள்வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபம் என்பது தன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த அதிகமான நன்மையை கொண்டு வருகிற ஒரு நல்ல காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அநேக காரியங்களை காலையில் எழுப்பினிலிருந்து படுக்க போகும் வரைக்கும் அநேக காரியங்களை செய்யணும். அப்புறம் இந்த திரையில் இருக்கணும். ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கணும், சுவாசித்து கொண்டே இருக்கணும். நம்ம ஜீவன் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்கு அது ஒரு உதாரணம். நம்மை பார்க்கிறவர்கள் இரவிலும் நம்ம நித்திரை செய்யும்போது பக்கத்தில் வந்தால் இவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒத்தாட்டி நம்ம சுவாசித்து கொண்டே இருக்கணும். அதே போல் நம்ம ஜெபம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்முடைய ஜீவனுக்கு உகந்த சுவாசத்தை போல காணப்பட்டு கொண்டே இருக்கணும். நாம் எப்படி அப்படி சுவாசம் எடுக்கிறோமோ அப்போ அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம சோத்திரம் பண்ணி இந்த வாழ்க்கை அப்படியே நம்ம சுவாசம் எடுத்து வெளியே விடுகிறது போல் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒரு ஜெப ஜீவியத்தில் காணப்படுமானால் அது மிகுந்த அது இந்த உலகத்திலும் தேவனும் நடக்கலாம். நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு முடிகிறதோ அன்றைக்கு அந்த இளைப்பாறும் தேசத்தில் தேவ கிருபையினால் பிரவேசிக்கலாம். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த நியமங்களை நமக்கு வைத்திருக்கிறார். வேதத்தில் அநேக நியமங்கள், அநேக கட்டளைகள், நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலது கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம், சிலது லகுவாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதை செய்வதற்கு உகந்தது தான் கர்த்தர் நமக்கு அளித்தந்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கடுமையான பலிகள் எல்லாம் செலுத்த வேண்டும். அது இன்றைக்கு சோத்திர பலி. அந்த பலி இன்றைக்கு சோத்திர பலியாக இருக்கிறது. சோத்திரம். ஒரு சோத்திரம் சொல்லுவதற்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரணும். உண்மையாக மனம் திரும்பாமல், உண்மையாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறாமல் இந்த சோத்திரம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவது மிகுந்த அசாத்தியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலில் நம்முடைய ரட்சிப்பின் மகிமையை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தணும். நாம் மனம் திரும்புதலை கர்த்தருக்குள்ள உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தரால் அந்த மனம் திரும்புதல் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு அந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஒரு வியாதியஸ்தனை கொண்டு வந்த பொழுது ஜெபித்தார். உடனே சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், எங்களிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறோம், நசரேயனாகிய இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்தான், நின்றான், நடந்தான், தேவனை துதித்தான், தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். எத்தனை அருமையான வார்த்தைகளோ, எத்தனை மேன்மையான காரியம். காரணம், அவர்கள் தேவனோடு நடந்தார்கள், ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தார்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, தேவனோடு நடக்கிறவர்களாக, ஏதோ நம்முடைய காரியங்களெல்லாம் இஷ்டம் போல செய்துவிட்டு ஏதோ ஜெப நேரத்தில் மட்டும் வந்து கொஞ்ச நேரம் ஜெபித்து சென்றார், அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமோ என்பதை நான் முதல்ல என்னை தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? என்னுடைய நேரங்களெல்லாம் கர்த்தருக்கு உகந்ததா செலவிடுகிறேனா? இந்த வாழ்க்கையின் சிந்தனையெல்லாம் கர்த்தருக்கு உகந்தா இருக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து செயல்பட்டு ஜெபிப்பது அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தாவே,
உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்போ கர்த்தர் இந்த தேசத்திலுமே பிரியமாய் இருக்கும்போது சிறையிருப்பு திரும்பும். நம்ம அநேக சிறையிருப்புகளால் ஒருவேளை இன்னைக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கலாம். அது இருதயத்துக்குள்ளே இருக்கலாம், சிந்தனையில் இருக்கலாம், இந்த சரீரத்தில் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கலாம். எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பது என்பதை கர்த்தர் அறிவார். நாமும் ஓரளவுக்கு அறிவோம். முழுவதும் அறிந்தது மகிமையின் தேவன். அப்போ சிறையிருப்பு திரும்ப வேணுமானால் அதே போல துதிக்கணும், அதே போல ஜெபிக்கணும். அருமையான நெகேமியா என்கிற தேவ மனுஷன் தேவனத்தில் ஜெபித்தது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் சிறையிருப்புக்கு உள்ளான நேரத்தில் அவன் அருமையாக தேவ மனுஷன். ஆனால் எல்லாவற்றையும் மன்னிப்பு கேட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். தேவரீர் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அவனைத்தான் தேவ மனுஷனாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கான். ஒரு நினைவைக்கு தேவன் அழிவை நியமித்து, ஆனாலும் தேவன் இரக்கமுள்ள தேவனை அழிக்க வேண்டும் என அழித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இறங்கி அந்த ஜனங்களுக்கு இறங்க வேண்டும். அவர் ஒருவேளை மனம் திரும்பினால் அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்வார்களே, ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்போம் என்று சொல்லிதான் அந்த நினைவேக்கு தேவ மனுஷனாக யோனாவை அனுப்பினார். யோனா மிகுந்த பிரயாசப்பட்டு சென்றான். அவன் இந்த தேசம் அழிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அதை பிரசங்கித்தான். ஆனால் இரக்கமுள்ள தேவன் அந்த தேசம் அழியக்கூடாது என்று அவன் மூலமாக பிரசங்கித்தார். அல்லேலூயா. அதுதான் நமக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவன் மகா பெரிய தேவன், மகா உயர்ந்த உன்னதத்தில் வாசமாயிருக்கிறவர். நம்ம தாழ்ந்த தாழ்விடங்கள் இருக்கிறோம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவருடைய பாதப்படி இருந்து அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய ஜெபம் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் தானியேலை போல, நெகேமியாவை போல தன்னை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பு மாறும். சிறையிருப்பு மாறும். சிறையிருப்பு மாற வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். பெருமூச்சோடு ஜெபிக்க வேண்டும். விண்ணப்பத்தோடு ஜெபிக்க வேண்டும். சோத்திரம் வெளியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆமென். சோத்திரம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த டிவி ப்ரோக்ராமில் மட்டும் இணைந்து ஜெபிக்கிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையே ஜெபம். ஜெப ஜீவி. நம்ம வீடு ஜெப கூடாரமாக மாற வேண்டும். ஏதோ எங்கேயோ போய் யாரோ சொல்லி எங்கேயோ போய் ஜெபிக்கிறதில்ல. நம்ம இந்த சரீரம் ஜெப கூடாரமாக மாற வேண்டும். நம்முடைய வீடு ஜெப கூடாரமாக மாற வேண்டும். அப்பொழுது அவர் தேவன் தங்குகிற இந்த சரீரம் தேவன் தங்குகிற கூடாரமாக மாறும். நாம் தங்கி இருக்கிற வீடு தேவன் தங்கி இருக்கிற கூடாரமாக மாறும். அதற்குத்தான் ஜெபிக்க சொல்லி இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நம்ம ஒவ்வொரு நாளும் அபியாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் அபியாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம் 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 என்று சொல்ல 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 தேவன் நம்மிலே மகிமைப்படுவார். ஜெப தூபம் நம்மிடத்தின் எழும்ப வேதம் சொல்வது, நோவா தேவனுக்கு பலி செலுத்தினான், தேவன் அதை சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பலி, நம்முடைய சோத்திர பலி, நம்முடைய ஜெப பலி தேவன் அங்கீகரிக்கக்கூடிய அளவில் இங்கிருந்து புறப்படுமானார் அவர் தேவன் அதை சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்வார். அவர் சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்ளும்போது அதற்கு ஒரு பலன் நிச்சயமாகவே மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். சரி, நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஜெபம் மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. ஜெப நேரம் மிகுந்த ஆசீர்வாதமானது. ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நாம் 24 மணி நேரம் நமக்கு கர்த்தர் தந்திருந்தார். கர்த்தருடைய பாதப்படியில் எவ்வளவு நேரம் முழங்கால் படிக்கிறோமோ, எத்தனை நேரம் கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான நேரம். அதற்குள்ள ஆசீர்வாதம், அதற்குள்ள பிரதிபலன் நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கும் நிச்சயமாகவே கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சோத்திரம். சரி, இந்நாளிலும் சில ஜெப குறிப்புகளை கர்த்தரை ஜெபிக்க போகிறோம். சோத்திரம். நாம முதல் ஜெப குறிப்பு. ஸ்தோத்திரம்.
நம்ம எல்லாரும் ஒரு மனமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் இருக்கிற இடங்களில் செல்லுகிற இடங்களிலும் நல்ல முன்மாதிரி உள்ளவர்களாக இருக்கணும். சோதரம் ஒரு மாதிரி அல்ல. சிலர் சொல்லுவாங்க அந்த மனுஷனுடைய போகிற அவன் ஒரு மாதிரியான ஆளாச்சேன்னு சொல்லி. அப்படி அல்ல. சிலர் சொல்லுவாங்க, சில பிள்ளை டேய் அந்த மோசேங்கிற மனுஷனுடைய வேதத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள ஒரு மனுஷனை சொல்லுது, அது நல்ல தம்பிங்கிற அந்த மனுஷனுடைய பிள்ளைகளோடு நீர் சேர்ந்து விளையாடணும், மற்றவரோடு போய் விளையாடாத என்று சொல்லுகிறதை நாம் காதால் கேட்டு. ஏன்? அந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியான பிள்ளைகள். அதனால் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து கொள், அந்த பிள்ளைகளோடு எங்கேயும் போ, அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடு, அல்ல அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து படி என்று சொல்லுகிறோம் பார்க்கணும். ஏன் சொல்லுகிறார்கள்? சிலர் அந்த பையனோட பைக்கில் போகாத, அந்த மனுஷனுடைய பிள்ளைகளோட சேராத, அந்த குடும்பத்தில் போகாத. ஏன்? இதெல்லாம் நம்ம உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி தேவன் நாம் செல்லுகிற இடங்களில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய தேவனை பார்க்கணும், நம்முடைய இயேசப்பாவை காணும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மாதிரி, அதான் முன்மாதிரி, மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத, மற்றொரு கஷ்டத்தை கொண்டு வராத, மற்றொரு சந்தோஷப்படுத்த முன்மாதிரியாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடங்கள், அதான் நாங்கள் வேலை செய்கிற இடம், நாங்கள் தங்கியிருக்கிற வீடு, முதல்ல அதான் நாங்கள் தங்கியிருக்கிற வீடு, நாங்கள் வேலை செய்கிற இடம், நாங்கள் பிரயாணம் பண்ணுகிற, ஒருவேளை அது பேருந்தாக இருக்கலாம், புகை வண்டியாக இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் முன்மாதிரியாக காணப்படுறோம்ப்பா. ஆண்டவரே நல்ல மாதிரியாக, ஆண்டவரே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எங்களுடைய ஆடைகள் மாதிரியாக இருக்கணும். எங்களுடைய தலைமுடி, நாங்கள் சிகை அலங்காரம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும். எங்களுடைய உதடு மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும். ஏன்னா நகக்கண் நகம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும். அதிகமாக வளர்த்தா என்னெந்த மனுஷன் ரொம்ப பிரசவம் பண்ணுகிறார், ரொம்ப ஜெபிக்கிறார், நகத்தை பாருங்கன்னு மற்றவர்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறதப்பா. எங்கள் உடை மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உடையில வித்தியாசம் வரக்கூடாதப்பா. எங்களுடைய முகம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும். எங்களுடைய முகத்தில் வளர்ந்திருக்கிற அந்த முடி மற்றவர்களுக்கு மாதிரி இருக்கும். இந்த நாளில் அது ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதப்பா. நாங்கள் சிலரை பார்க்கும் போது வேதனைப்படுகிறோம். நாங்களே வேதனைப்படும் போது என் ஆண்டவர் வேதனை எவ்வளவு கடுமையா இருக்கும். ஆண்டவரே, உச்சந்தனம் உள்ளங்கால் வரை நான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாயிருக்க நல்ல மாதிரியை கொண்டு வர கர்த்தர் கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு முன்னாக நிற்கிறவர்கள் கூட, எங்களுக்கு முன்னால் நிற்கிறவர்கள் கூட மாதிரி இல்லாத நாங்கள் கண்டு வேதனைப்படக்கூடிய கடுமையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மற்றவர்களை பார்த்து நாங்கள் ஆண்டவரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்களை உணர்த்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் உச்சந்தாரம் உள்ளங்கால் வரை ஆண்டவரே, வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து பார்க்க பழுதற்றவனாக இருந்தான். அதே போல நாங்கள் பழுதற்றவர்களாக இருக்கணும்ப்பா. எங்கள் சரீரம் மட்டுமல்ல, எங்களுடைய உடைகள், நாங்கள் அணிகிற காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு இடரை கொண்டு வராதபடி, மற்றவர்கள் நல்ல முன்மாதிரியாக இருக்க என் ஆண்டவர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறப்பா, கிருபை தரும்படியா ஜெபிக்கிறப்பா, கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம். நாங்கள் செல்லுகிற இடங்களில், நடக்கிற இடங்களில், எல்லா இடத்திலும் நல்ல மாதிரியை காண்பிக்க என் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று எல்லாருக்கும் கிருபை தாரும், அடியேனுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்ததாமே இந்த அருமையான ஜெப குறிப்பை நாம் மனப்பூர்வமாக பண்ணியிருக்க விசுவாசிக்கிறோம். இந்த ஜெப குறிப்பின்படி நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை சோத்திரனுவோம். சோதரம், சோதரம், சோதரம். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளோட முடி அலங்காரத்திலேருந்து, நம்மளோட ட்ரெஸ்ஸிலேருந்து எதுலையாவது இருக்குமானா
இந்த நாளிலிருந்து கர்த்தர் நமக்கு நல்ல விடுதலையை தருவாராக. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அடுத்த ஜெப குறிப்பு. இந்த நாள் முழுவதும் நம்முடைய நாவிலிருந்து பொய்யான வார்த்தைகள் பிறக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். பொய் என்பது கர்த்தர் விரும்பாத ஒரு நிச்சயமான காரியம். எந்த இடத்துல உண்மையே பேச வேண்டும், சத்தியம் பண்ணக்கூடாது. உள்ளதே உள்ளதென்றும் இல்லாதே இல்லதென்றும் சொல்ல கடை வேண்டும். அருமையான ஏசப்பா நம்ம கற்று தந்திருக்கார். ஸ்தோத்திரம். நம்முடைய நாவிலிருந்து பொய்யான வார்த்தைகள், மற்றவர்களுக்கு இடரலான பொய்யான வார்த்தைகள் புறப்படாதபடி ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, அருமை பிதாவே, பரிசுத்த தேவரே, இந்த ஜெப குறிப்பு இடத்தில் வைக்கிறப்பா. ஆண்டவரே, எங்களோட வாயிலிருந்து பொய்யான வார்த்தைகள் புறப்படாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. நாங்கள் பேசுறது மெய்யா இருக்கணும்ப்பா. பின்னால் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மனுஷன் இடத்துல இப்படி சொன்னாரே, நல்ல மனுஷன் நினைத்தாரே, அப்படி இப்படி பொய் சொல்லிவிட்டாரே என்று எங்களை பார்த்து குறை கூறி அதனால் உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடிய அளவில் நான் நடக்காதபடி ஆண்டவரே என் வாயிலிருந்து மெய்யான வார்த்தைகள் புறப்படப்படுத்துகிற ஒப்பு கொடுக்கிறோம். இது மிகுந்த ஒரு பிரயாசமான ஒரு காரியம்தான் நிச்சயமாக. ஏனென்றால் சின்ன சின்ன காரியங்கள் நாங்கள் பொய் சொல்லி விடுகிறோம். உண்மையிலே எங்கே போகிறான்னு ஒரு நபர் கேட்டால் இங்கே பக்கத்தில் தான் சொல்லாமல் ஒருவேளை சில இடத்தை சொல்லி விடுகிறோம். அது ஒருவேளை அவர் கண்கள் காணவே நாங்கள் வேறு இடத்துல போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். என் அருமை தேவனே, என்றாலும் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் நான் உண்மையை பேச விரும்புகிறேன்ப்பா. உண்மையை பேச விரும்புகிறோம். இந்த விருப்பம் இருக்கிறதப்பா. கர்த்தாவே, அதை நடைமுறைப்படுத்த ஆண்டவருக்கு கிருபைக்காக ஜெபிக்க, ஆண்டவரை உண்மையான வார்த்தைகள் புறப்படும்படியாக என் ஆண்டவரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதா இருக்க வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. நாவில் சொல் பிரபாதற்கும்னே கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஒரு நபர் இடத்துல பேசும்போது ஆண்டவரை எடுப்பே நாங்கள் சிலவளை போய் பேசுகிறோம். அவன் வாயிலிருந்து புறப்படுறது எல்லாமே அப்படித்தானே இருக்கும் என்று எங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லக்கூடாதப்பா. அப்பா, இவனை இப்படி போய் பேசி விட்டானே என்று எங்களை பார்த்து யாரும் சொல்லக்கூடாதப்பா. கர்த்தர் இறங்குவீராக, இதில் ஒரு விடுதலை தருவீராகப்பா. ஏசப்பா, நாங்கள் பொய் சொல்லாதபடி ஆண்டவர் வாயிலிருந்து பொய்யான வார்த்தைகள் புறப்படாதபடி ஆண்டவர் என் ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. மற்றவளை இடற வைக்கிற பொய்யான வார்த்தைகள் ஆண்டவரே, மற்றவளை கஷ்டப்படுத்துகிற பொய்யான வார்த்தைகள் புறப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இதில் சில கடுமையான சூழ்நிலைகள் உருவாகும். அந்த நேரங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்களிடத்துல கொஞ்சம் ரூபாய்கள் இருக்கிறது சில கேள்விப்பட்டு எங்களிடத்துல வந்து கேட்கலாம். ஆனால் அது எங்களுக்கு கொடுக்க முடியாது. அது எங்களோட தேவைக்காக இருக்கலாம். அவர்கள் எங்களை மிகவும் ரூபாய் உங்களிடத்தில் இருக்கிறது தாருங்கள் என்று கேட்கும்போது அது எங்களுடைய தேவைக்கு இருக்கிறது, எங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லை, இன்று வாங்கி நாளை தந்து விட என்று சொன்னார். இல்லையா, என்னால் முடியாது என்று சொல்லி ஒருவேளை அதனால சில கஷ்டங்கள் வந்தான், அதை பொறுமையோடு சகிக்கவும் எங்களுக்கு கிருபைத்தான். ஆண்டவரே, எப்படி அந்த வார்த்தைகள் பேச வேண்டும், பொய் பேசாதபடி நன்மையான காரியங்களை, நல்ல ஈவுகளை, மெய்யான வார்த்தைகளை எப்படி பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தான். நாங்கள் இப்படி பேச முடியாது, அப்போ பொய் சொல்லி விடுவோமா என்று நாங்கள் சொல்லாதபடி ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறேன். அந்த நல்ல வார்த்தைகள், மற்றவர்களுக்கு இடரலாத வார்த்தைகள், மற்றவர்களை கஷ்டப்படுத்தாத வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட முடியாது ஜெபிக்கிறோம். பொய்யான வார்த்தைகள் பேசாதபடி என் ஆண்டவர்களை காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளும். இது ஒரு கடுமையான உலகத்தில் இப்படிப்பட்ட மெய்யான வார்த்தை பேசுவது ஒருவேளை கொஞ்சம் பிரயாசமாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு அது பிரயாசம் அல்ல என்பதை கர்த்தர் கற்று தந்திருக்கு. நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தரின் வாழ்க்கையில் மெய்யான வார்த்தைகள் வாய்ந்து புறப்பட கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை இது கடுமையான ஒரு ஜெப குறிப்பு தான். ஆமேன். என்றாலும் இதன்படி நடக்க, மெய்யான வார்த்தை பேச, பொய்யான வார்த்தைகள் வாய்ந்து புறப்படாதபடி கர்த்தரை காத்துக்கொள்ள முடியாத சோதரணுவோம். சோதராம். அல்லேலூயா. அடுத்தது, தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு நாம் விலகி ஓடணும். சோதரம். பொதுவாகவே வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழியில் நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார். சோதரம். தேவையில்லாதவர்களுக்கு இடங்களில் போய் சிக்கலில் மாற்ற அநேகர் பார்க்கிறோம்.
அதனால் அருமையான தேவ பிள்ளைகளை தேவையில்லாத வாக்குவாதங்கள் தொடங்குதுன்னா அதுலேருந்து விலகி ஓடிடும். வேதத்தில் அநேக காரியங்களுக்கு விலகி ஓடு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தீமோத்தில் நிறைய சொல்லியிருக்கு, தீத்துல சொல்லியிருக்கிறது விலகி ஓடு. ஒரு நாளிலே யோசேப்பு விலகி ஓடினான். அவனுக்கு ஒருவேளை அந்த நாளிலே தண்டனை கிடைத்தால் பெரிய மேன்மை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அதே போல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விலகி ஓட வேண்டியவர்களுக்கு விலகி ஓடணும். அப்போ தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு விலகும். வாக்குவாதங்கள் சிலது மெதுவாக தொடங்கும். அப்படியே வார்த்தை மெதுவாக தொடங்கி கொஞ்சம் தடிமனாகும், அப்புறம் கொஞ்சம் தடிமனாகும், அப்புறம் மடையை பிடுங்கி விட்டால் எப்படி வெள்ளம் பிரவாகித்து வருமோ அப்படி வார்த்தைகள் புறப்பட்டு வரும். அதற்கு பிறகு நிப்பாட்டுறது கஷ்டம். சோதரம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குவாதம் தொடங்கும் போதே பரிசுத்தாவினை எச்சரிப்பார், இந்த இடத்துக்கு விலகிவிடு, அல்லது வாயும் நலம் பலம் ஒன்றும் பேசாதபடி அமைதியாக இருக்கணும். அப்படி இருந்து விட்டால் மிகவும் நல்லது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குவாதங்கள் பெருகி சிக்கலிலே மாட்டி விடாதபடி முதலிலே அங்கே வாக்குவாதம் விலகி கூட ஜெபம் பண்ணும். நன்றி ஆண்டவரே, சோத்திரம். பரிசுத்த தேவன், அது ஒரு நபரோடோ அல்லது ஒரு குழுவோடோ நாங்கள் வாக்குவாதம் பண்ணாதபடி ஆண்டவரே கர்த்தரை காத்து. வேத வசனத்துக்கு அடுத்த காரியங்களை கூட அநேக தேவையில்லாத வாக்குவாதங்களை பண்ணுகிறார்கள். வேதத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறது, ஒரு வாக்குவாதம் பண்ணும் மனதானால் எங்களுக்கு அதில் விருப்பமில்லை என்பதை வேத வசனம் பவுலப்போஸ்தலன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர்கள் கற்றுதற்காக சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெப குறிப்பை எல்லாரும் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நாம இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி ஓட கர்த்தர் அனுகிரகம் பண்ண முடியாச்சோ. நன்றி ஆண்டவரே, பொல்லாத வாக்குவாதங்களுக்கு அது பின்னால பெரிய பிரச்சனை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த வாக்குவாதங்களை விலகி ஓடிங்க தப்பித்துக் கொள்ள தேவ பிள்ளைகளாகி நாங்கள் அமைதியா ஜீவனம் பண்ண வேண்டுமானார் எப்படி வாக்குவாதங்களுக்கு விலகி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறதப்பா. கர்த்ததாமே வாக்குவாதங்கள் விலகி ஓட கர்த்தர்களை காத்துக்கொள்ளும். வாக்குவாதங்கள் தொடங்கும் போதே அதை எச்சரிக்கை பெற்று ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு நாங்கள் விலகி ஓட கர்த்தர்களை காத்துக்கொள்ளும். ஜெபத்தில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் அந்த கிருபையை தந்த ஆசீர்வதி இயேசு நாமத்து பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்ததாமே இப்படி வாக்குவாதங்கள் விலகி ஓட கர்த்தரை காத்துக்கொள்ளும். கர்த்தரை சோத்திரணுவோம். சோத்திரம். அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் அந்த இடத்துல நாம் ஆரம்பத்திலே விலகி ஓடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என் உள்ளத்தில் அப்படி தோணிக்கிட்டே இருந்து, ஆனால் நான் அதில் இருந்து கடைசியில் பிரச்சனை பெருசாகும்போது இவனும் அந்த இடத்துல இருந்தான், சாட்சி கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பத்திலே விலகி ஓடிவிட்டால் அநேக பொல்லாப்புகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மன வேதனைகளுக்கும் நம்ம விலக்கப்பட்டு காத்து கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். அடுத்தது, மற்றவர்களை ஆறுதல் படுத்தும் வார்த்தைகளை நாம் பேச கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல ஜெப குறிப்பு. ஜெபம் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை. ஒருவேளை நாம் வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒரு வியாபார ஸ்தலம் வைத்திருக்கலாம். நம்மிடத்தில் அநேகர் வருவார்கள். சோதரம். பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறார்கள். அப்புறம் பலரோடு இணைந்து வாழக்கூடிய சில வேலைகள் இருக்கிறது. ஆசிரியர் பணி இருக்கிறது, மாணவரோடு பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சோத்திரம். சிலர் சில வேதனையோடு வருவார்கள். நாம் அவர்களை தேவ மனுஷனாக வாழ்ந்தா மற்றவர்களை பார்க்கும்போது அவருடைய இருதயத்தில் ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறதே கர்த்தருடைய ஆவியான நமக்கு உணர்த்துவார். அப்புறம் நாம் அவளை அருமையாக கிட்ட அழைத்து, என்ன சகோதரனே எப்படி இருக்கிறீர்கள், அல்ல என்ன சகோதரி எப்படி இருக்கீங்க என்று சொல்லி அவளோடு பேசும்போது அவர்கள் அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அப்பொழுது நாம் வேத வசனத்தின் மூலமாக அவளோடு சில வார்த்தைகளை பேசும்போது, எனக்கும் இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலை இருந்தது, நான் கர்த்தரை ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் எனக்கு அதில் விடுதலை தந்தார், ஆறுதலை தந்தார், சமாதானத்தை தந்தார்னு சொல்லி நம்மகிட்ட பேச. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு நாளிலே ஒரு துக்கம் சொற்கம அயல்நாட்டிலிருந்து வந்த ஒரு சகோதரன் அடுத்த நாள் இறந்து போனார். அந்த மனைவி 3 நாட்களாக 3 அல்லது 4 நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், அவள் இருந்த இடத்தை விட்டு எழும்பாமல் இருக்கிறார்கள். எந்த கடமையும் செய்யவில்லை.
அவருடைய சொந்த கடமையும் செய்யல, தண்ணீர் குடிக்கவில்லை, சாப்பிடவில்லை 3 நாட்கள். அப்பொழுது நான் வேலை செய்கிற இடத்திற்கு ஒரு சகோதரன் வந்து தேடி வந்தேன். நான் என்னோடு ஒரு அருமையான தேவ மனுஷன், நாங்கள் ஒரு ஒரு ஸ்கூலில் வேலை செய்யணும். சாயங்காலம் வர வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் அந்த இடத்துக்கு கடந்து சென்றோம். பார்க்கிற சூழ்நிலை மிகவும் கடுமையாக இருந்தது. அவளோடு சில வார்த்தைகள் பேசும்படியாக ஒரு சுத்த தேவன் கிருபை தந்தார். அவளோடு பேசணும். அவள் எந்த பதிலுமே பேசவில்லை, வாயை திறக்கவே இல்லை. ஆனால் பேசணும். சுமார் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசியிருப்பேன். அவரும் பேசுகிறேன், என்னோட வந்து தேவ மனுஷன் பேசுகிறார், இந்த இளையும் பேசுகிறேன். பேசிவிட்டு ஜெபம் பண்ணும்போது அவள் முக்காடு போட்டார். சோத்திரம். ஜெபித்து கொண்டு வந்தோம். அடுத்த நாள் அந்த வேலை செலுத்த அங்கே ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு செய்தி வந்தது. அந்த சகோதரி இரவில் படுத்திருந்தார்கள், உறங்கினார்கள், கொஞ்சம் தண்ணி கேட்டார்கள், காலையில் அமைதியாக இருந்தார்கள். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ ஆறுதலின் வார்த்தை ஒரு இருதயத்திற்கு மிகுந்த ஔஷதம். ஸ்தோத்திரம். நம்மிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தைகள் புறப்பட வேண்டும். மற்றவர்களை காயங்கட்டுகிற வார்த்தைகள் புறப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஒரு வேதனையோடு வந்த அருமையான சகோதரி, நான் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கவில்லை, சமாதானத்தோட போ, இனி பாவம் செய்யாதே. எத்தனை அருமையான வார்த்தை. அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டவளாக மாறினதை நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த ஆறுதலின் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்ட ஆறுதலின் வார்த்தை நம்மிடத்தில் புறப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற நல்ல வார்த்தைகள் என்னோட வாயிலிருந்து புறப்படணும். சமாதானத்தோட போயின்னு சொல்லுவோம். ஒரு சமாதானத்தை சொல்ல ஆண்டவரே, எனக்கு புறப்படுற வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை இருக்கணும்ப்பா. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை இருக்கணும்ப்பா. வேதனையோடு இருக்கிறவனை ஆண்டவர் இன்னும் வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் புறப்படக்கூடாதப்பா. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை, மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, அவள் கண்ணீரை துடைக்கிற வார்த்தை. வேதத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கிறதப்பா. இந்த இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலம் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்ற வார்த்தையை சொல்லும் போது, வேதத்தில் மகிமையான வசனங்களை சொல்லும் போது அந்த உள்ளங்கள் ஆறுதல் படும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபை உள்ள ஜீவியத்தைகளுக்கு தாரும். மற்றவர்களை ஆறுதல் படுத்த நல்ல வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட கிருபை தாருங்க அப்பா. இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் இந்த கிருபை தாரும். எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளால் ஜீவிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களை ஆறுதல் படுத்துற நல்ல வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்பட முடியாத சோதரனுவோம். சோதராம் 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 சோதரம். அல்லேலூயா. இந்த நாளிலே செய்யாத தவறுகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு உண்மை தன்மையை மற்றவர்கள் அறியணும். மற்றவர்கள் அல்லேலூயா சோத்திரம். செய்யாத தவறுகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவருடைய உண்மை தன்மையை மற்றவர்கள் அறியணும். அல்லேலூயா சோத்திரம். நல்ல உதாரணம் வேதத்தில் யோசேப்பு. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக கடந்து செல்வதற்காக ஒரு நம்மிலே யாரு கூட இப்படி இருக்கலாம். கர்த்தர் அவளுக்கு இந்த நல்ல நாள் நேரத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தரும்படியாக, உண்மையை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஜோமனோ நன்றி ஆண்டவரே சோத்திரம். அப்பா, நாங்கள் ஒருவேளை மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். மற்றவர்கள் நாங்கள் செய்த நன்மையை மற்றவர்கள் தவறாக அறிந்திருக்கலாம். மற்றவர்கள் யாரோ ஒருவர் அதை தவறாக சொல்லியிருக்கலாம். அதை நாங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கலாம். என் அருமை தேவனே, ஒரு வெளியரங்கமாக இல்லாவிட்டால் மற்றவருடைய இருதயத்தில் நீங்களை அவர்கள் குற்றவாளிகளாகவே நினைத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக இந்த ஜபத்தில் பங்கு பெற்று யாராவது இருப்பார். ஆனால் கர்த்தர் இறங்கி, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி இரக்கமுள்ள தேவன், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன், எங்களுடைய நியாயங்களை அறிந்த தேவன், ஆண்டவரே எங்களை மேல் இருக்க அந்த குற்றத்தை கர்த்தர் மாற்றி, ஆண்டவர் செய்யாத தவறுகளுக்காக இருக்கிற அந்த குற்றத்தை மாற்றி, இதை மற்றவர்கள் எங்களோடு பழகிறவர்கள் இவள் நிரபராதி தான், இவள் தேவ மனுஷன்தான், இவள் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவனே எங்களுக்காக அந்த நீதி நிலைநாட்ட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட
அநியாய வழியாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல நீதி செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ரம். அல்லேலூயா. இன்றைத்தனம் பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டு பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஜெபமனோ நன்றி ஆண்டவரே. பரிசுத்த தேவன் நாளிலும் வேலை செய்கிற இடத்துல சிலர் பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்திருக்கலாம். பதவி உயர்வு பேப்பர்ல கிடைத்திருக்கும், அதுக்குள்ள சம்பளங்கள் சிலர் கிடைக்காமல் இருக்கலாம். அதற்கும் சில அதிகாரிகள் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவரே, ஜபத்தில் பங்கு பெற்ற யாருக்காகவும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக கடந்து போயிருந்தார் கர்த்தர் இறங்கி ஆண்டவரே நியாயமான பதவி உயர்வும் அதுக்கேற்ற சம்பள உயர்வும் ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அது யார் இடத்துல கர்த்தர் பேசணுமோ, எந்த அதிகார இடத்துல கர்த்தர் பேசணுமோ, எந்த நியாயஸ்தலத்தில் கர்த்தர் பேசணுமோ, எந்த நியாயாதிபதி இடத்துல கர்த்தர் பேசணுமோ, கர்த்தர் பேசி ஆண்டவரே அவள் பதவி உயர்வு கிடைக்க முடியும், நியாயமான பதவி உயர்வு கிடைக்க முடியும், அந்நியாயமான சம்பளங்கள்ல பதவி உயர்வுக்கு உகந்த அந்த சம்பளங்களும் கிடைக்க முடியாது. என் ஆண்டவர் கிருபை தர முடியாது ஜெபிக்க எல்லாம் தடை மாறுவதாக. இந்த சூழ்நிலை இருக்க எல்லா தேவப்பிள்ளைகளும் கர்த்தர் தாம் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து இந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு அதிசயத்தை செய்து விட்டீர்னு விசுவாசிக்கலாமே. கர்த்தர் நல்லவன். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு சொல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்குள்ள மறைத்து நித்திய ராஜ்யத்தை வழிநடத்துவார். ஜெபித்தன் பலனை கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.